அவதார் 3 ஃபயர் அண்ட் ஆஷ் இன்றைக்கி ரிலீஸ் ஆகியிருக்க இந்த அவதார் 3யோட தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கான்செப்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா, அவதார் 1, 2 நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி. அதில் வந்து அவதார் 1க்கு அப்புறம் 2ல் வந்து நம்ம ஹீரோவோட ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து போய் ஒரு கடலோர வாழக்கூடிய அவதார் மக்களோட வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கடலோர பகுதி மக்களோட ஹீரோ மற்றும் அவரோட ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது, வில்லனோட அதாவது அந்த கர்னல் அப்படிங்கிற கேரக்டரோட பையன் ஸ்பைடர் அப்படிங்கிற பையனும் இவங்களோட மனித உருவில் ஆக்சிஜன் மாஸ்க் போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாப்படி. அந்த ஆக்சிஜன் மாஸ்கில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க அந்த பையனுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் இல்லாமல் அங்கே உயிர் வாழ முடியாத கண்டிஷன் ஆயிரும். ஸோ மேலும் இந்த பையனை நம்ம கூட வச்சு பார்த்துக்க முடியாது. ஸோ இந்த பையனுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் இல்லாமல் வாழ முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து கொண்டு போய் இந்த பையனை ஆகாயவாழ் மக்கள், அதாவது மனிதர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்க இடத்துலேயே கொண்டு போய் ஒப்படைச்சிடலாம், சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிற ஹீரோ வந்து அந்த பையனை கூட்டிகிட்டு கிளம்புறாரு. ஸோ அப்படி போகிற வழியில் இந்த படத்தில் புதுசாக நிறைய கேரக்டர்ஸ் வர்றாங்க. யாருன்னு பார்த்தா, நெருப்பை கடவுளாக கும்பிட்டுட்டு இருக்க சாம்பல் வாழ் மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அவதார் குரூப் வர்றாங்க. அவங்களுக்கு இவங்கள பிடிக்காது. அவங்க வந்து இந்த அவதார் மக்கள் இந்த அவதார் உலகத்தையே ஆட்சி பண்ணணும், இந்த அவதார் மக்கள் கடவுளாக கும்பிட்டுக்கிட்டு இருக்க ஏவா அப்படிங்கிற கடவுளுக்கு எதிரானவங்களாக இவங்க இருப்பாங்க. சக்திகளோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த சாம்பல் வாழ் மக்கள் இவங்களை அட்டாக் பண்ணிடுறாங்க. அட்டாக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்பைடர் அப்படிங்கிற பையன் வந்து இறக்குற கண்டிஷனில் இந்த ஹீரோவோட பொண்ணு தான் அந்த பையனை காப்பாற்றினதுக்கப்புறம் இந்த பையன் வந்து ஆக்சிஜன் மாஸ்க் இல்லாமலே இந்த பையனால் சுவாசிக்க முடியுது. அது எப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியமாயிருது. ஸோ அப்போ தான் வந்து இந்த பையனை கூட்டிகிட்டு போய் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்து ஆகாயவாழ் மக்களும் இந்த பையனை உயிரோட வேணும்னு சொல்லி கொண்டு போயிடுறாங்க. சாம்பல் வாழ் மக்களும் வந்து இந்த அவதார் உலகத்தவே நாம் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணணும், இந்த அவதார் உலகத்தவே நாம் தான் ஆளணும்னு முடிவெடுக்கிறாங்க. ஸோ இவங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள் என்ன, இவங்களுக்குள்ளே என்ன ஆச்சு அப்படிங்கிறத இந்த அவதார் 3ல் சொல்லியிருப்பாங்க. அவதாரோட செகண்ட் பார்ட்டோட கம்பேர் பண்ணும்போது தேர்ட் பார்ட் நல்லாவே இருக்குது. என்னதான் இருந்தாலும் அவதாரோட ஃபஸ்ட் பார்ட்லேயே நம்ம நிறையா விஷயங்களையும் நிறையா பார்த்தனால எல்லா படங்களுமே கொஞ்சம் நமக்கு ஸ்லோவாக போகிற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்குது. இருந்தாலும் இந்த தேர்ட் பார்ட் இந்த வெக்கேஷனுக்கு ஒரு நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம்.